ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷேர் ட்ரேடர் பேசுகிறேன். இன்றைக்கி ட்ரேடு ஒரு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இதோட இன்றைக்கி சின்னதாக ஒரு ப்ரீவியூ பார்த்துட்டு நாளையோட அப்டேட்டும் பார்த்துருவோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மார்க்கெட்டு இப்போ தான் முடிஞ்சுது. இப்போ மார்க்கெட் முடிஞ்சது உடனே நம்ம அப்டேட் போடுறோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. பட் ஒன்று பார்ஷியலி க்ளோஸ்டு ஆட்டோமேட்டிக்லி. ஒன்று நம்ம டார்கெட் கரெக்டாக அச்சீவ் ஆச்சு. பேங்க் நிஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் நான் நேற்று ப்ரிடிக்ஷன் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் மார்னிங் அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இதில் இதான் நம்மளோட சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். இதுக்கு மேலேயும் ரெசிஸ்டன்ட் இப்போ என்ன பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை மார்க்கெட் கேப் அப் ஆகி பிரேக் அவுட் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ரீச் பண்ணிடுச்சு. லைவில் போட்டிருப்பேன், லைவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இப்போ இங்கே லீவ் பண்ணிடுச்சு. இது என்ன பண்ணுச்சுன்னா திரும்ப அக்ரெசிவான ஒரு பேரிஸ். ஓகேங்களா, திரும்பவும் நம்மளோட சப்போர்ட்டில் நம்மளோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப இதை சப்போர்ட்டாக இந்த கேண்டில் 6 கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ட்ரேடை பிளேஸ் பண்ணோம் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும். ஸோ மார்க்கெட் இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. என்ன ப்ரீமியம் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்மளோட டார்கெட் அச்சீவ். ஸோ லாஸ் இல்லாமல் வெளியில் வந்தாச்சு. அதுதான் அங்கே மேட்ரு. ஓகேவா, சரி, இப்போது இந்த நாளைக்கு மார்க்கெட்டில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ இது ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு நம்மளோட சேனலுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததாக ஹாப்பி பொங்கல். ஓகேங்களா, சரி, இப்போது மார்க்கெட்டோட நாளையோட அப்டேட் பார்த்துருவோம். ஓகேவா, நாளையோட அப்டேட் பார்த்துருவோம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணால் தான் நாளையோட பார்க்க முடியும். ஓகேவா, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக கன்சல்டேஷன் இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இதுதான் நம்மளோட கீ லெவல் ஆஃப் என்ட்ரி. ஓகேங்களா, இதான் இதுலேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்போது நம்மளோட இதை உடைச்சிருச்சு. உடைச்சதுக்கப்புறம் நம்மளோட கீ லெவல் என்ட்ரி தான். ஓகேங்களா, இங்கேருந்து நமக்கு பாயிண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும். சாலிடாக 200 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிது. ஓகேவா, சாலிடாக 200 பாயிண்ட்ஸு நமக்கு கிடைச்சிது. ஓகேவா, இதுதான் நமக்கு இன்றைக்கான ப்ராஃபிட். ஸோ இதுக்காக மட்டும்தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சின்ன சின்னதாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மேஜரான லாஸ்லேருந்து தப்பிக்கவும் முடியும். ஓகேவா, சரி, இப்போது நமக்கு இந்த லெவல்ஸ் அப்படியே தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டாட் டு டாட் லெவல் இந்த வாரம் ஃபுல்லாகவே போகும். ஓகேவா, அதை வச்சு நம்ம பார்த்துக்குவோம். மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டவுன் போகிற மாதிரி இருந்தால், ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப புல் பேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கு. சரி, இருந்தாலும் பார்ப்போம். மார்க்கெட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் டாப் கொடுத்துருக்கோம். சரி, செகண்ட் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இவங்க எதையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல இருந்து நமக்கு மார்க்கெட் இந்த லெவல்ஸை நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு மார்க்கெட் கரண்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு புல்லப் கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து நம்ம பை கால் பார்க்கலாம். ஓகேவா, இங்கேருந்து நம்ம பி பண்ணலாம். எதுனா 48,137 திரும்பவும் ஒரு பை கால் பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்கும். அந்த கரெக்ஷனில் நம்ம திரும்ப பை எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்படி தான் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா தான் நமக்கு இதில் ஸ்டாப் லாஸில் மாட்டாமல் வெளியில் வருவோம். ஆனால் இன்றைக்கி நிஃப்டியில் எடுத்தது அது நிஃப்டி வரும்போது சொல்கிறேன், அது ஒரு பெரிய வேலை பார்த்துருச்சு. நிஃப்டியில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகேவா, செகண்ட் ட்ரேடு பார்ஷியலி க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. பட் சின்னதாக ப்ராஃபிட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது மார்க்கெட் இந்த இடத்துல அதாவது ப்ரைஸ் 48,280 இந்த லெவல்ஸில் ஒரு இதை கரண்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே வரோம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் 48,300 வச்சுங்க. 48,300 போயிட்டு திரும்ப கரெக்ஷனில் இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை ரெக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு ரெக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு ட்ரெண்ட் லைனில் 2 சப்போர்ட் முடிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் சப்போர்ட் நமக்கு புல் பேக் ஆக்கிறதுக்காக வருவோம். ஓகேவா, அந்த லெவல்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம மார்க்கெட் கேப் அப் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப கரெக்ஷனுக்கு கீழே வரோம் அப்படின்னா இந்த லெவலில் நம்ம நம்மளோட இந்த சப்போர்ட்
அதாவது 48,130 140ன்னு வச்சுக்கோங்க. 140 இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் திரும்பவும் நம்ம ஒரு பை கால் பார்க்கலாம். ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே இதில இருக்கு. டெலகிராம் குரூப்ல வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். இதோட டாட் டு டாட் லெவல் ஓகேவா? அப்படி இல்ல மார்க்கெட் வந்து கரண்ட்ல ஓப்பன் ஆகி இங்க பிரேக் அவுட் குடுத்துட்டோம் அப்படின்னா, அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நம்ம பிஇக்கு ஃபோக்கஸ் பண்றத பார்த்துக்கலாம். ஓகேவா? பிஇக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றத நம்ம பார்த்துக்கலாம். இங்க வந்து கரண்ட்ல வந்து இந்த லெவல உடைச்சிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் கீழ போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா மார்க்கெட் இங்க வந்து திரும்பவும் இப்படியே ஒரு கன்சாலிடேஷன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. 47,600ல இருந்து 48,140 வரைக்கும் மார்க்கெட் உள்ள கன்சாலிடேஷன் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து உடனே கீழ இறங்காது. ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து கன்சாலிடேஷன். ஸோ அதனால வந்து அவன் நாளைக்கு பிரேக் அவுட் குடுக்க பார்த்துருவான். இன்னைக்கே ஆக்சுவலி பிரேக் அவுட் அது பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி இப்போ வந்து நிஃப்டி 50 வந்து பார்த்துருவோம். ஓகேவா? நிஃப்டி 50 ஓகே. நிஃப்டி 50ல இன்னைக்கு இதில தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆன ஏரியா. ஸோ ஓகேவா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன ஏரியா இதில என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் சரியான ஒரு என்ன சொல்றது? ஸ்டாப் லாஸ் ஹண்ட்ல போய் நானே மாட்டினேன். ஓகேவா? அதுதான் ஒரு பெரிய சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ என்னமோ பெரிய அமௌண்ட்லாம் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. மினிமம் அமௌண்ட் எல்லாத்துக்குமே நான் அதை தான் சஜஷன் பண்ணுவேன். மேக்ஸிமமே உங்களோட லாட் சைஸ் வந்து 1 தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகவே கூடாது. இந்த லாட் சைஸ் 1 மேக்ஸிமம் ட்ரேடு 2 ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து 2 ட்ரேடு லாட்டோட சைஸ் வந்து 1 பிகினருக்கு வந்து பிகினர்னா என்ன? ஒரு நேர் ஃபுல்லாகவே நீங்கள் பிகினர் தான் ஓகேவா? 1 இயர் ஃபுல்லாகவே நீங்கள் பிகினர் தான். 1 இயர்க்குள்ளே இதுதான் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த 1 இயரில் என்ன பண்ணி ஒரு மந்த்லி நீங்கள் வந்து வீக்ல நம்ம இப்போ ஒரு இன்கம் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கணக்கு வழக்கு பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்து இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த்லி ஒரு கால்குலேஷன் போட்டு இயர் எண்டில் ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சு இது நமக்கு ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி எடுக்கணும், இது எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க கட்டிப்போங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். அடுத்து பேங்க் நிஃப்டின்னு சொன்னோன்னா ஓகே. பேங்க் நிஃப்டி இப்போ இது வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அதாவது 22,080ல் வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஓகே. மார்க்கெட் அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து இந்தந்த லெவல்ஸ்லாம் போகும். மேக்ஸிமம் லெவல்ஸ் வந்து மார்க்கெட் எங்கே போகும்? இன்னைக்கு இருக்கிற கன்சாலிடேஷனோட ப்ரெஷர் இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் ஆகிட்டு இன்னும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து அப்படி மேலே போச்சுன்னா நமக்கு 2,400 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். இதில் இருக்கிற அடுத்த லெவல்ஸ் வந்து 2,350 வரைக்கும் போகும். ஓகே. எங்கே இருக்கு? சாரி 2,230 வரைக்கும் போகும். ஓகேவா? சாரி 2,330 வரைக்கும் போகும். இதுதான் வந்து அதோட லெவல்ஸ் ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து அந்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. மார்க்கெட் இப்போவே வந்து இன்றைக்கே வந்து சொடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? கரெக்ஷன் தான் பாருங்கள். பெரிய கன்சால்டேஷன் இந்த ஏரியா ஃபுல்லாக பெரிய கன்சால்டேஷன் போட்டோம். சரிங்களா? இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து கேப் அப் ஆகிட்டு போனோன்னா நம்ம இந்த லெவல்ஸ்லாம் வந்து சி ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். அடுத்து அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல்ஸை நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். நம்ம வந்து பிஇக்கு வந்து பிஇ ஆப்ஷனுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பிஇ வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? பிஇல தான் நமக்கு வந்து நல்ல ஒரு இது பிஇ ஆப்ஷனில் தான் நமக்கு நல்லா வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து பாருங்களேன் அதோட லெவல்ஸ் அந்த சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. மேக்ஸிமம் லெவல் வந்து நமக்கு 22,000ல் வந்து திரும்ப வந்து அப்படி பிரேக் அவுட் ஆனாலும் அப்படியே திரும்ப ஒரு புல் பேக் ஆகிட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்து திரும்ப ஒரு புல் பேக் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போகும். கீழே வரணும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி கீழே வந்தாலும் மேக்ஸிமம் லெவல் நமக்கு பாருங்கள் இந்த லெவல்ஸ் தான் மேக்ஸிமம் லெவல் இதுதான். ஓகேவா? 21,700க்கு கீழே வந்து வரமாட்டான். ஓகேவா? இந்த வாரத்தில் வந்து வச்சுக்கிட்டோம்னா 700 இதுக்கு கீழே வந்து வரமாட்டான். ஹூ நோஸ் சம் பேட் நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே வரும். அதுலேயும் கீழே வந்துச்சுன்னா 21,600 இதுக்கும் கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு ட்ரேடிங்கில் ஒரு செட்டப் கொண்டு வாங்க. எல்லாருமே யூடியூப் சேனல் எல்லாமே சொல்கிறாங்க ட்ரேடிங்குள்ளே ஒரு செட்டப் நம்மளோட செட்டப்னா ஒன்றும் கிடையாது. எதில் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் வந்து நல்லா ஆயிருக்கீங்களோ எந்த டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு இண்டிகேட்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு எஸ்எம்சி கான்செப்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சாட் பேட்டர்னாக இருக்கட்டும் இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு
இதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஆயிருக்கீங்க அப்படின்னு நீங்களே உங்களை செல்ஃப் கன்குலேஷனுக்கு பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளோட செட்டப்பு. அந்த செட்டப்புக்குள்ளே வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. டெய்லியுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. இது வந்து இன்றைக்கி விட்டா நாளையோட இது முடிய போகிறதும் கிடையாது. ஓகேவா? இந்த டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு டெய்லியும் ஏதாவது ஒன்று ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க, கன்ஃபார்மாக டெய்லி வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய லாஸை சந்திப்பீங்க. ஸோ அதனால் வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வேணாம். வீக்லி ஒரு வீக்லி மொத்தமாகவே வந்து ஒரு 5 ட்ரேடு எடுத்தாவே அதுவே ஒரு பெரிய விஷயம் ஃபார் பிகினரு. நீங்கள் ஒரு 5, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களா, நீங்கள் வீக்லி வந்து ஒரு 10 to 15 ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? என்னோட சஜஷன் பர்சனல் ஒப்பீனியன் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.